பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில நிமிடங்களுக்கு முன்னதாக தான் சென்னை தியாகராய நகர் இல்லத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்டு தற்போது மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா அவர்களின் நினைவிடத்தை நெருங்கியிருக்கிறார். தற்போது நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தென்னாட்டு பெர்னாட்சா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழர்களின் வாழ்வில் எந்நாளும் நீக்கமற நிறைந்திருப்பவர். தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர். தனது பேச்சாற்றல் எழுத்தாற்றலால் தமிழகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கடைபிடித்து வந்த ஒப்பற்ற கொள்கைகளை பின்பற்றி அதே வழியில் தொடர்ந்து செயல்படக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நினைவு தினத்தை அனுசரித்து வருகிறது. அந்த வகையில் 55ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நினைவிடத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கழக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் சென்னை மெரினா கடற்கரையில் சென்றிருக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த இடத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க, அஇஅதிமுக வாழ்க என்று கோஷங்களை எல்லாம் எழுப்பி வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அதோடு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். மரியாதை செலுத்தியதற்கு பிறகாக அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உறுதிமொழி ஏற்க இருக்கிறார்கள். தொண்டர்களோடு இணைந்து அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சின்னம்மா